வீட்ல இருக்க எல்லாருமே நம்ம அரசிக்கு கல்யாணம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. குமரவேலும் எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்தே தீரணும் அப்படின்னு மறுபடியும் ஒரு பிளான் பண்ணி பாண்டியனுக்கு பேரதிர்ச்சியை கொடுக்கறாரு. அது என்ன அப்படிங்கறத தான் இந்த ஸ்டோரியில பார்க்க போறோம். ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம குமரவேலு பித்து பிடிச்ச மாதிரி இதுக்கும் அதுக்கும் நடந்துகிட்டே இருக்காரு. சுடர் உடனே ஏங்க எதுக்கு வந்ததுல இருந்து இப்படியும் அப்படியுமா நடந்துகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும், இதெல்லாம் உனக்கு தேவையாடி, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. ஆமா, உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததே அந்த அரசியோட மூக்க உடைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான். ஆனா இன்னைக்கு அவளுக்கு நிச்சயமா நான் விட்டுருவனா, அவளை விட்டுருவனாங்கிற என் கண்ணு முன்னாடி கஷ்டப்பட்டு நிக்கணும்டி அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க அதான் நீங்களும் கல்யாணம் பண்ணிட்டீங்க, மறுபடியும் அவளை கல்யாணம் பண்ண முடியாம அந்த பொன் பாவம் பொல்லாது அப்படின்னு சொல்றாங்க. என்னடி பொண்ணு பாவம் பொல்லாது அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஏன் ஆம்பளைங்க பாவம் மட்டும் நல்லது நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட போயிடுறாங்க. போனது மட்டும் இல்லாம நம்ம சுடரை வந்து கால் பண்ணி பைக்ல ஒரு இது வச்சிருக்கேன் மருந்து, அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சுடரும் போய் பைக்கை பார்த்தா அது வந்து ஸ்ப்ரே பண்ணி மயக்க மருந்து, அந்த இதை எடுத்துட்டு வான்னு சொன்னதும் அதை எடுத்துட்டும் போறாங்க. இருந்து போற பாதையில நிக்கிறாங்க. அங்க குமாரும் நம்ம சுடரும் எல்லாருமா சேர்ந்து அரசிய கடத்திடுறாங்க. கடத்தினதுமேனு நம்ம சுடர் சொல்றாங்க, ஏங்க உங்களுக்கே இது நியாயமா இருக்கா? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்காதீங்க. நம்மனால ஒருத்தவங்க வாழ்ந்தோன்னு இருக்கணும், நம்மனால ஒருத்தர் கெட்டோன்னு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. என்னடி இவளுக்கு என்ன அம்புட்டு திமுருங்கிறேன் இருக்கிறேன்ற மனசுல நினப்பு தானே, இவ வாழ்க்கை நல்லாவே இருக்கக்கூடாது, நான் விட்டுருவனா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாரு. எனக்கு என்னமோ நீங்க பேசுறதெல்லாம் சரியில்லைங்க. சுடர் உடனே, ஏங்க நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, நம்ம இவளை விட்டுருங்க, அரசிய அவ வாழ்ந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விட முடியாதுன்னு ஒரு பக்கம் இங்க குமார் சண்டை எழுத்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நிச்சயத்துக்கு ஏற்பாடெல்லாம் தடபுடலாம் நடந்துகிட்டு இருக்குது. அங்க ஏற்பாடு நடந்தது மட்டும் இல்லாம நிச்சயம் பண்ணலாம் அப்படின்னு பொண்ணோட அப்பா அம்மா, மாப்பிள்ளையோட அப்பா அம்மா அப்படின்னு எல்லாருமா கூட்டு சேர்ந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கார்த்திக் ரொம்ப எக்ஸைட்டா இருக்காரு. அரசிக்கும் நம்மளுக்கும் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம அரசிக்கு கால் பண்ணா அரசி எடுக்கவே மாட்றாங்க. சரி நிச்சயம் பண்ண போறோம், எதுக்கு எடுத்துக்கிட்டுன்னு எடுக்கலையோ என்னமோ அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அடுத்தடுத்து இவங்களுக்கும் கால் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கால் பண்ணா அரசிக்கு ஃபோன் போக மாட்டேங்குது அப்படின்னு நம்ம பாண்டியன் சொல்றாரு. அதுக்கு உடனே கோமதி போய் தேட ஆரம்பிச்சா அரசி கிடைக்கவே மாட்றாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம சுடர் பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் இந்த பொண்ணை காப்பாத்தியே தீரணும்னு சொல்லி இங்க அரசி மூஞ்சியில தண்ணி தெளிச்சு அரசியை எழுப்பி விடுறாங்க. இங்க பாருங்க, நீங்க எந்திரிச்சு போங்க, குமார் வந்தா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அப்ப உடனே குமார் இருந்துகிட்டு நம்ம சுடருக்கு கால் பண்றாங்க. என்னடி அவளை காப்பாத்தி விடலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லவும், எப்படி இவருக்கு தெரியும்னு சுடர் யோசிக்கும் போது, நீ இது ஏதாச்சும் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் நான் கேமரா வச்சிருக்கேன், நீ அங்க என்ன பண்ற, அவ எப்படி இருக்கா அப்படிங்கிறத நான் எங்க இருந்தாலும் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா பொண்ணை காணோன்னு சொன்னதுமேனு அங்க கார்த்திக்கோட அப்பா அம்மா, ஏன் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா, ஏன் அவ இவ்வளவு நாள் இருந்துட்டு இப்ப ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம்தான், ஆனா ஏன் இப்படி பண்றான்னு எங்களுக்கு யாருக்குமே தெரியல அப்படின்னு பாண்டியன் சொல்றாங்க. இதை கேட்டதுமேட்டு, இல்ல எனக்கு என்னமோ பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன், அதனாலதான் பொண்ணு இந்த அளவுக்கு வந்து மோசமா நடந்துக்குது, இப்படி போட்ட பொண்ணை நான் பார்த்ததே இல்லப்பா சாமி அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அவ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு பாண்டியனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அங்க கார்த்திக்கோட அப்பா அம்மா பாண்டியனை ரொம்பவே கேவலப்படுத்துறாங்க. நீ எல்லாம் ஒரு பொண்ணை வளர்த்து பெத்து வந்து பாத்துக்க தெரியல, ஆமா ஏற்கனவே இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமே, இப்ப மறுபடியும் இந்த கல்யாணமும் நின்றுச்சு, இந்த பொண்ணெல்லாம் கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காம வீட்டோட தான் கிடக்க வேண்டிதான். ஏன்னா கல்யாணம் பண்ணணும்னு அக்கறை இருக்கிறவங்க பொண்ணை நல்லபடியெல்லாம் வச்சிருப்பாக. டே கார்த்தி வாடா போலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்பா அப்பா அப்படியெல்லாம் இல்லப்பா, அவளுக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பா. எதுடா ஆசை?
அதனாலதான் அவ நம்மளை வர சொல்லிட்டு அவ ஓடி ஒண்டிக்கிட்டாளா? நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லடா. நீ முதல்ல வா, சொல்றத கேட்டு அமைதியா இரு. அவ என்ன சொன்னாலும் அதை காதுல வாங்கிக்காதடா அப்படின்னு சொல்றாங்க. இல்லப்பா, அரசியை விட்டு என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம பாண்டியன் இருந்துக்கிட்டு எனக்கு என்னமோ குமார் மேலதான் கண்ணா இருக்கு, அவன் தான் ஏதாச்சும் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப உடனே பழனிவேல் இருந்துக்கிட்டு சரி நான் போய் குமார்கிட்ட பேசுறேன் அப்படின்னு நேரா போறாங்க. ஆனா குமார் அங்க இல்லவே இல்லை. குமாருக்கு கால் பண்ணா குமார் போன் அட்டன் பண்ண மாட்டாரு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சக்திவேலுக்கு கால் பண்றாங்க. அண்ணே, நீ என்கிட்ட பேச மாட்டதான், அதுக்காக இங்க அரசி காணாம போயிட்டா, அவளை யாரு தூக்குனதுன்னு சொல்லுனே அப்படின்னு சொல்றாங்க. ஏண்டா, பாண்டியன் வீட்டு மவளை தூக்குறது தான் என் மவனுக்கு வேலையா? உன் வேலையை மட்டும் பாரு. நீ தான் இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு போயிட்டல, அப்புறம் எதுக்காகடா அப்படியே கொஞ்சிக்கிட்டு கொலாவிக்கிட்டு இருக்கிற? இங்க ஃபோன் பண்றது, அண்ணன் நொன்னேன்னு சொல்றது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இல்லைனே, நீ எதுவுமே சொல்ல வேண்டாங்கிறேன். என்ன அது அதுக்கு இல்லை நொதுக்கு இல்லைன்ட்டு வாயை மூடுறா நீ ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம பழனிவேல் பார்த்தீங்கன்னா இவங்க மேலே எல்லாம் சந்தேகப்பட்டு சுடருக்கு கால் பண்ணுறாங்க. ஏமா சுடரு, இங்க உன் புருஷனையும் காணோம், உன்னையும் காணோம், எங்கம்மா இருக்கீங்க அப்படின்னதும் அது நாங்கள் ஒரு கம்பெனியில் இருக்கோம் அப்படின்னு அவங்களோட பேச்சில் தடுமாற்றம் தெரியுது. இதை கவனிச்ச பழனிவேலு, என்னம்மா தடுமாறுற, அங்கே எதுவும் பிரச்சனையா அப்படின்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சமாளிக்கிறாங்க. இல்லைம்மா, அதுக்கு கேட்கல, இங்கே நம்ம அரசியை காணோம், அதான். அது ஒன்றும் இல்லை, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சுடரும் வச்சிடுறாங்க. ஆனால் பழனிவேலுக்கு சந்தேகம் அதிகமாகிக்கிட்டே போகுது. அதனால பழனிவேலு சுடர் இருக்கிற நம்பரை ட்ரேஸ் பண்ணி போகிறாங்க. போய் அவங்களோட குடோன்லேயே பார்த்தா நம்ம அரசியை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. கட்டி போட்டு வச்சது மட்டும் இல்லாமல் அரசியை அடின்னு அடித்து மூஞ்சி எல்லாம் ரத்தம் வர வச்சு அவ்வளவு கேவலப்படுத்தியிருக்காங்க. உடனே அங்கே சுடரும், ஏங்க விட்டுருங்க, அங்கே இந்த பொண்ணு இல்லாமல் எல்லாரும் ரொம்ப அசிங்கப்படுறாங்க போல, உங்கள் சித்தப்பா கூட கால் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சுடரு கெஞ்சுறாங்க. அதெல்லாம் முடியாதுடி, இவ அழகா இருக்கவும் தானே அம்புட்டு துமுறா பேசுறா, இவளோட அசிங்கப்படுத்துறேன்டி இவெல்லாம் ஒரு ஆளுன்னு. அதுவும் இல்லாமல் அவ சொல்றதெல்லாம் நம்ம கேட்டுட்டு போகணுமா? இதுக்கப்புறம் இவளுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு நான் பாடா படுத்தி எடுத்துருவேன். இவ அழகு இருக்கும் தானே அந்த குதிக்கிறா. இப்ப இந்த தடவையும் கல்யாணம் நின்றுச்சுன்னா எந்த அழகடி எங்கடி சொல்லிக்கிட்டு இருப்பா மானங்கட்டவ. இவ அழக நான் சீரழிக்க போறேன் அப்படின்னு சொன்னதும் சுடரு அழுதுகிட்டு குமரவேல் கையை பிடிக்கிறாங்க. தயவு செஞ்சு விட்டுருங்க, அதுவும் ஒரு பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பழனிவேலு வந்ததுமேனு இங்க பாக்குறாங்க. டேய் டேய், என்னடா காரியம் பண்ற, மோசம் பண்றடா, இதே நம்ம வீட்டு பிள்ளையா இருந்தா இந்த காரியம் பண்ணுவையாடா, ஏண்டா இந்த அலம்பல் பண்ற, மனசுல பயத்தை வச்சுக்கிட்டு பேசுறா, 1000 பேர் 1000 சொல்லலாம், அதுக்காக நீ ஏண்டா இந்த அளவுக்கு கீழ்த்தனமா நடந்துக்கிற? கொஞ்சமா நஞ்சமா, எனக்கு தான் வெக்கமாவும் அசிங்கமாவும் இருக்கு. மானங்கட்டவனே, உன் வேலையை மட்டும் பாடுறா, சொல்றத கேட்டு பொறுப்பா நடந்துக்கடா அப்படின்னு கெஞ்சுறாங்க. இங்க பாரு, நான் என்ன பண்ணேன், இவ என்னையவே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அப்படி இருக்கும்போது இவ மட்டும் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி நிம்மதியா அவனோட சேர்ந்து வாழணும், நான் மட்டும் வாயை மூடிக்கிட்டு இருக்கணுமா? அவளெல்லாம் அப்படி அவ்வளோ சீக்கிரம் என்னால் விட முடியாது. அவளை நான் கல்யாணம் பண்ணவும் விடமாட்டேன். எனக்கு கிடைக்காதவ வேற எவனுக்குமே கிடைக்கக்கூடாது. அவளுக்கு அப்படி என்ன பெரிய இதா, அவ்வளவு திமுறா அவளுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பழனிவேலு நம்ம குமார அடின்னு அடிச்சு அவங்க கிட்ட இருந்து அரசியை காப்பாத்தி கூட்டிட்டு வராங்க. இங்க பாத்தீங்கன்னா பாண்டியன் தலை குனிஞ்சு போய் நிக்கிறாரு அந்த இடத்துல. தான் பொண்ணோட வாழ்க்கை மறுபடியும் கெட்டு போச்சே, அவளை இனிமே யாரு கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கடவுளா பார்த்து என்ன பண்ணாலும் சரி, ஆனா என் பொண்ணுக்கு இப்படிப்பட்ட நிலைமை வரணுமான்னு
ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அரசி வந்து பாண்டியனை கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா, இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கலப்பா அப்படின்னு அரசி அழுகுறாங்க.